கண்ணீருங்க அவரயமாக உலகம்மன் கோவில் முன்பராகவே வாரான். வடக்கு முகமாக நின்றாள் அலங்காரி பெண்ணாள். தலைவீரி கோலமா நின்றாள். அங்காரம் கொண்ட அலங்காரி பெண்ணாள் சாபம் கொடுக்கிறாள். ஏ சாரதி ராஜாவே, சண்டாளா, தண்டவாணி பிள்ளை சொன்னாரனு வீண்பலி சுமத்துராயா, ஆறாறு ஆறாஞ்சினி பார்க்கணும் இல்லையா? என் தகப்பன் எதுவுமே தெரியாது, பைத்தியான மனிதன். உடலில சரியில்லைன்னு உன் கோட்டைக்கு வந்தேன். பொய் சொல்லதை அறியாமல் களவு செய்ய என்னை களவு பட்டம் காட்டிட்டாய். சாட்டிட்டா என்ன சொன்னான்னு சொல்லி தன்னனை கொடுத்துட்ட. நீதி தவறி ஆண்ட சாவிராஜா மன்னரே, சந்திரன் சூரியன் இருப்பது உண்மையானால், நான் களவு செய்தது நிஜமானால், சொல்றான் காராம்பசு பால் கறக்க நீ லிங்கமாற முளைத்தது உண்மையானால், நான் பத்தா பத்தினியானால், பத்தா பத்தினியானால் பத்து எறிய வேண்டும். ஏய் கேள்வியில்லா சார்வ கோட்டை, கேள்வியில்லா சார்வ கோட்டை, சார்வா கோட்டை. இந்த கோட்டை நெருப்பு இல்லாமல் பிடிக்கணுங்க. தீ தீ பிடிக்கட்டும், அக்கனையின் பலமனாத அரமனையிலே பிடிக்கட்டும் என்று என் உலகம்மாவுடைய கோபத்தாலே அந்த சார்வ நல்ல கோட்டை யாரு அலங்காரி பண்ணா வேணும். உலகம்மாளை சாட்சி வைக்க காட்டு இடியுமாக பத்திரியால் இட்ட சாபம், பத்திரியால் இட்ட சாபம். ஏ பத்தி நல்ல பிடிக்குடையா, தீயானரு சுத்துரையா. சாரி ராஜா அரமானையில் சார்வா நல்ல கோட்டை யாரு கொழுந்து விட்டு எரியுரை, கொழுந்து விட்டு எரியுரை. குமரி பெண்ணால் இட்ட சாபம், சார்வா கோட்டையானது பிடித்து எரிந்து தடமின்றி எரிந்து ஹோட்டல் இருந்தவர்கள் எல்லாமே தீயில் மாண்டு மடிந்தார்கள். மன்னன் சாரதிராஜாவன் மனநிலை சரியில்லாமல் போய் சித்தார்த்தின் வெள்ளத்திலே ரதத்தில் ஏறி வெள்ளத்தோடு வெள்ளமா போயிட்டான். பெண்